வந்து நம்ம இப்போ காம்பவுண்ட் கட்டில் அந்த தொட்டிக்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படியே சுத்திட்டு இருந்துச்சு முட்டைய. அங்கேயே முட்டையை வந்து ஆம்லேட் வந்து போட்டுச்சு. அப்படிதான் பேசினா இருந்தா எல்லா பேரும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். இந்த நல்ல நாள்ல இன்னும் ஒரு பிள்ளைய நம்ம நினைக்கணும்னு நினைக்கிறேன். யார் அது? 10th மாணவர் சொல்லு பார்க்கலாம். வெரி குட். அமுதா கோ அப்பா அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களோட 10th படிச்சிருக்க வேண்டியது அந்த பிள்ளையோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இயற்கை எழுதினார். சரிங்களா? ஸோ அவங்களுடைய அமுதா அவங்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு என்னது கண்டிப்பாக என்னது இருந்துட்டு இருக்கோம். இந்த நல்ல நேரத்தில் அவங்க என்னது கொஞ்சம் நினைச்சுப்போம். ஏன் நான் அவங்க சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு பஸ்ல போகக்கூடிய பஸ்ல போறது மாதிரியோ இல்லை ட்ரெயின்ல போற மாதிரியோ நம்ம நிறைய பேர்த்த கடந்து போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். டீச்சர் சொல்ற மாதிரி 6க்கு 1 to 5, 6 to 10, 12, அதுக்கப்புறம் காலேஜ். ஒவ்வொரு காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அது முக்கியமானவர்களாக இருப்பாங்க. ஸோ அவர்கள் நம்ம நினைக்கணும், அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில நல்ல கருத்துக்களை நம்ம வந்து எடுத்துக்கணும், நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன், தயவு செய்து யார மாதிரி இருக்கணும் அப்படின்னா, யார மாதிரி இருக்குன்னா 10வது பசங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? டீச்சர் சொன்ன மாதிரி மற்ற வகுப்புக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், அதாவது நீங்க என்னது சுத்தமாக என்னது கொடுக்கவே இல்லை. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு என்னது ஒத்துழைப்பு என்னது கொடுத்தீங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் தெரியல, 9வது இருக்கும்போது டீச்சர்ஸோ தலைமை ஆசிரியர் வந்து திட்டணும். அதிகபட்ச ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரேங்க் 6 ரேங்க் தான் இருக்கும். அப்படித்தானடா? நீங்க 9வது படிக்கும் போது ஒரு சில பேர் குறைச்ச மதிப்பீடுல ஒரு பழைய நிகழ்வு அதை சொல்றேன். தனுசியாவா இருக்கலாம், பாக்கியலட்சுமி, ராஜேஸ்வரி, அங்கிட்டு மேக்சிமம் மதன் டேனியில தவிர இந்த முதல்நிலை தேர்வு, காலாண்டு, அரையாண்டு அப்படின்னு தேர்வு வைக்கிறாங்கல்ல, அப்ப 5 சப்ஜெக்ட்ல யாருமே பாஸ் ஆனதே இல்லை, ஒரு 5 பேருக்கு தவிர. மற்ற எல்லாருமே அது 9வது படிக்கிற வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்டா 2 சப்ஜெக்டா 3 சப்ஜெக்டோ அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ஒரு 4வது வருஷம் இருந்து 5வது வருஷம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரேங்க் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை தவிர மற்ற 15 பேர்ல 14 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் எடுத்துட்டாங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சரிங்களா? அந்த ஒரு பெண்ணை எடுத்துருக்கா, அந்த பெண்ணோட கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால படிக்கும். ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமானது, 10வது கிளாஸ் கத்துக்கணும். நான் தான் சொல்லிட்டேன், நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். எது எடுத்துக்கணும்? ஒற்றுமை. சரிங்களா? இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்தப்ப கிளாஸ் டீச்சரா நான் உங்களுக்கு தான் இருந்தேன். தங்கராஜா இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் 7வது நான் கொஞ்ச நாள் இருந்தேன். சரிங்களா? என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமையாக செயல்பட்டாங்க. எது நான் உங்களுக்கு நான் வச்சு பேசுவேன். சரி, 9th இருந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆசிரியர் அருள் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனாரு. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய யாருடைய இதுவும் சஜஷன் எதுவும் கேட்காம மீன்ஸ் கேட்டாங்க, அவங்களாவே வந்து வாலண்டரியா
வந்து கேட்டு சார் எங்களுக்கு வந்து அந்த சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே காசு போட்டு சாருக்கு தேவையான ஒரு சில சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுத்து அது மாதிரி என்னது ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாருக்கு உடம்பு சரியில்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பேருமே என்னது கிளம்பி வந்துட்டாங்க. சரிங்களா, வீட்டில் அப்படியே சொல்லிட்டு இங்க என்னது கிளம்பி வந்தாங்க. அந்த ஒற்றுமை, இந்த இரண்டு ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்த ஒரு ஒற்றுமை உங்க 14 பேருக்கு வந்து ஒரு ஒற்றுமை வந்து என்னது கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன் 14 பேருங்கன்னா 14 பேர் சேர்ந்து நம்ம ஒரு பெண்ணை வந்து என்னது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் எல்லா பேரும் என்னது பாஸ் ஆகிக்கிறே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பாஸ் ஆயிரும். சரிங்களா, சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம ஒற்றுமையா வந்து செயல்பட்டோமோ அதே ஒற்றுமையோட வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல 15 பேரும் என்ன செய்யணும் பாஸ் ஆகும். தேர்ச்சி அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி வந்து செய்யணும். சரிங்களா, ஒரு சில நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா கசப்பான நிகழ்வுகளாக இருக்குது. சரிங்களா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டது இன்னைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் அல்லது உன்னோட சூழ்நிலையாக இருக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. சரிங்களா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னது மாற்ற கத்துக்கணும். சரிங்களா, மதம்லாம் 7வது படிக்கும் போது 7ஆம் முடி வெட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முடியெல்லாம் வைக்கல, சும்மா கத்திரிக்கோடு எடுத்து தலையில தான் வச்சேன். சாம அழுவ ஆரம்பிச்சுட்டேன். எனக்கே பயமா போச்சு. அழுவுனா அவ்வளவு சாதாரண அதுவும் இல்லை, ஒரு மாதிரி என்னது அழுதுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, சின்னதுதான். நான் அந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது, எனக்கு அந்த ஸ்கூல்லாம் படிக்கல, நான் டிசி என்னது வாங்கிட்டு போகவே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் என்னது போயிட்டு இது வரைக்கும் என்னது நல்லபடியாக வந்துட்டு நல்ல மதிப்பெண் என்னது எடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தினேஷ் சொல்ல தேவையே இல்லை. நானும் மேக்ஸ் இங்கிலீஷ் டீச்சரு எக்ஸாமு யாரெல்லாம் போய் பார்த்தேன், வீட்டில் வரவே முடியாது அப்படின்ட்டேன். அப்புறம் எந்த சாமி புண்ணியமோ தெரியல ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இப்ப என்னடா சொல்ற கேட்டா, சார் நான் பலவந்தார் மண்டல் படிக்க போறேன் சார். என்னடா படிக்க போறேன்? அக்ரிகல்ச்சர் படிக்க போறேன் சார். என்னடா ஒரு காலத்துல ஸ்கூலுக்கே வர மாட்டேன்னு சொன்னா இப்ப என்னடா அப்படி பண்றாங்க? தெரியல சார், படிக்கிறேன் சார் அப்படிங்க. சோ இதுல நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 10வது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும். சரிங்களா, ஏன் திருப்பு முனை மாறும் அப்படின்னு நீ 10வது படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்துக்கினா ஒரு அருமையான குரூப் எடுத்துருவ. ஃபர்ஸ்ட் குரூப்போ செகண்ட் குரூப்போ உனக்கு விருப்பப்பட்ட குரூப் எடுத்துடலாம். நீ சப்போஸ் அதனுடைய ஒரு தடுங்கல் சருங்கல் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா உன்னோட லைஃப் அதே அந்த ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா, சோ நம்ம முதல் அட்டம்ப்ட் சரிங்களா, சோ படிச்சது பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்து பள்ளி முதல் பார்த்தீங்கன்னா நீ மன்னதான மதிப்பெண் எடுக்கிறது உனக்கு பெருமையோ பெருமையோ, உன்னால் பள்ளிக்கு பெருமை, பள்ளியால் உனக்கு பெருமை. நீ எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணால் உங்களுடைய ஈட்டெடுத்த யாரா தெரியலையா பெற்றோர்கள், உங்களை பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமானது பெருமையாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களை நல்ல முறையில பின்பற்றி ஆகச்சிறந்த மதிப்பெண் எடுக்கணும். இந்த இனிய நேரத்துல அனைவரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.